முதல் சம்பளம் கேப்டனுக்கு அதிகமாக கொடுத்தது நான் தான். அப்படிங்களா? ஆமாம், அவர் கேட்கவே இல்லை, நானே ஃபிக்ஸ் பண்ணி இந்த சம்பளம்னு சொல்லிட்டு கொடுத்தேன். வாயில் வராத வார்த்தையை திட்டிட்டு கீழே இறங்கி ஹாய் அப்படின்ட்டு போய் பார்த்த ஹீரோலாம் பார்த்துருக்கேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் போய் இந்த மக்கள் போய் சாவுறாங்க. ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து எங்கேயும் எப்போதும் பாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அப்போ ரஜினி சார்லாம் என்ன கோஆப்ரேஷனு. டி நகர் ரோஹின் லாஜிமெண்டி ரூம் போட்டிருக்கீங்க அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில். அது ஒரு காமெடி நடிகர், அதை சொல்ல யாரும் சொல்ல. ரஜினி சார் பாட அவங்களோட ஆட சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. இந்த மிச்சமான கொஞ்சம் லிக்கர் பாட்டிலெலாம் இருந்துச்சு, அதை தூக்கி வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். சிங்கப்பூர் போனால் யூஸ் ஆகும்ன்ட்டு என்சி வந்து வெளியே வந்து பார்த்தா காரிடரில் ஒருத்தர் ஒரு வெள்ளை டவலை கட்டிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து பார்த்தா ரஜினி சார்னு தெரில. யாரா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காரு ரெண்டு அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்த்தா இவரு சார் என்ன சார். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சார், இப்போ வாஞ்சிநாதனோட சொன்னீங்க ஒரு தயாரிப்பில் அது சந்தோஷம் எதுவுமே கிடையாது. பூஜை போடுற 2 கோடி ரூபா வியாபாரம் வந்து ஆகுதுரா, வந்து ஷூட்டிங் முன்னாடியே எனக்கு வந்து பூஜை போட்ட அன்னைக்கு எனக்கு ஒரு காசு வருது வரவு அப்படின்றதுன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ, அதாவது வந்து இப்போ ரஜினி சார் கமல் சார் இருக்கும்போது அவரும் ஒரு மிக இந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே 3 பேருமே. அந்த படம் எப்படி அவர் உங்களோட பண்ணலாம் காஜா பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட இது எப்போ நடந்தது? வாஞ்சிநாதன் வந்து சார் அப்போ வந்து நம்ம கம்பெனிலே எல்லா படமும் ஹிட்டு. அப்போ நான் ஒரு நண்பர் மூலிமா கேப்டன் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணும்போது வாங்க கூப்பிட்டு போனார். ஃபஸ்ட்டு மீட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சார். ரொம்ப சிம்பிள். நான்லாம் வந்து கேப்டன் சட்டம் ஒரு இருட்டறை பண்ணும் போதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பசங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்சியாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஹீரோவா அதுக்கப்புறம் வளர்ந்து வர்றாரு, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பார் சின்ன வயசில். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வகுடுத்து வரதெல்லாம் பார்த்தால அந்த ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞர் எப்படி இருப்பான் அந்த சிவப்பு மல்லி படத்துலலாம் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க. அப்படி இருந்த கேப்டனை போய் நேராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருந்தார். அவர் வரவேற்ற விதம், பேசுனது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மீட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ வந்து கேப்டன் வந்து அவ்வளோ சம்பளம் வாங்கலை, படம் ஹிட்டு வாங்கலை. அந்த டைமில் தான் நான் போய் பேசினேன். சம்பளமெல்லாம் நீங்கள் சுதிஷ்ட பேசிங்க சார்ன்ட்டார். நீங்கள் என்ன கொடுப்பீங்கண்ணா? நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் சார்ண்ணே. முதல் சம்பளம் கேப்டனுக்கு அதிகமாக கொடுத்தது நான் தான். அப்படிங்களா? ஆமாம், அவர் கேட்கவே இல்லை, நானே ஃபிக்ஸ் பண்ணி இந்த சம்பளம்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா படமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாஜி கைலாஸ் டைரக்ஷனில் கேப்டனை புது மாதிரியாக ஸ்டைலில் காமிச்சிருக்கோம். படம் பிரமாதமாக இருக்கும். ஷூட்டிங்க்கெல்லாம் எனக்கு எந்த டென்ஷனுமே இல்லாமல் அவரே பார்த்துக்குவார். எல்லாம் காலையில் அவர் டைமுக்கு வந்துடுவார், ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவரே ஷூட்டிங்கெல்லாம் அவரே. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் மாதிரி அங்கே எது நடந்தாலும். ஆமாம், எது கண்ட்ரோல்லாம் ப்ரொடியூசருக்கு சேர்த்து தான். ஓகே. ஆமாம், சாப்பாட்டு விஷயத்தில் சொல்லிடுவார். நான் என்ன சாப்பிட்றேன்னா சார் அந்த சாப்பாடு தான் எல்லாருக்கும் வரணும். சமத்துவம் அது. அதெல்லாம் வந்து சார் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹீரோலாம் பார்க்கவே முடியாது சார். உண்மையாக இருக்கும். சில பேர் ஹீரோ கூடலாம் இருந்திருக்கேன். ஃபேன்ஸ் வந்து வெளியே நின்றுட்டுருப்பாங்க, நாங்கள் கேரமில் உட்காந்துருப்போம். அசிஸ்டண்ட் வந்து சொல்லுவான், சார் இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சார். வரம் போடா. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, சார் போக மாட்டாங்க சார் இருக்காங்க அப்படின்னா வாயில் வராத வார்த்தையை திட்டிட்டு கீழே இறங்கி ஹாய் அப்படின்ட்டு போய் பார்த்த ஹீரோலாம் பார்த்துருக்கேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான் போய் இந்த மக்கள் போய் சாவுறாங்க. அங்கே இன்னொரு முகம் வந்து தெரியறதில்ல மக்களுக்கு. பாவம் இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ அது ஏதாவது யாராவது ஒன்று சொல்லிட்டா கூட உடனே கமெண்ட்ஸில் போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுற. எதுக்கு திட்டுற? நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், உனக்கு வந்து தெரியாது, தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், ஏற்றுக்காட்டி போ. ஆனால் அந்த விஷயத்துலலாம் கேப்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரசிகனை வந்து நேசிக்கக்கூடிய ஆள். நான் பார்த்ததில் சொல்கிறேன். அவர் உண்மையான அன்பு இருக்கும், உண்மையான அன்போடு இருப்பார், உண்மையான இதாக இருப்பார் ரசிகனுக்கு. அதாவது சார் அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் இப்போ தெரியாது, உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசலாம் தெரியாது, ஓப்பனாகவே சொல்லுவார். நாங்கள்லாம் பேசும்போது இவங்களுக்காக சார் நான்லாம் சாதாரணமாக வந்தவன் சார், இன்றைக்கி வந்து இந்த அளவில் கொண்டாந்து என்னை விட்டுருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சார் செய்ய போகிறேன்? ஏதாவது செய்யணும். வேணாம் நிச்சயமாக இருந்து தான் கொஞ்சம்
வேற லெவலில் இருந்திருக்கோம். அது இறந்ததுனால இதாகி போச்சு. சொன்ன மாதிரி அந்த 2016க்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு அப்புறமா கேப்டன் கொஞ்சம் ரொம்ப எனர்ஜியோட இருந்திருந்தாங்கன்னா வந்து கதையே வேற மாதிரி என்ன மாதிரி வேணா நடந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். பாவம் அவருக்கு இதெல்லாம் நிறைய அவர் சொன்ன மாதிரி உண்மையாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தார். நிச்சயமாக அவர் பெரிய லெவலில் தலைவராக இருந்து வந்திருப்பார். அதுக்குள்ளே அவருடைய ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் ரொம்ப நெருங்கி பழகின எல்லாருமே இப்போ நீங்களாகட்டும், அம்மா கிருஷ்ணன், சிவா சார் ஆகட்டும், நிறைய பேர் அந்த மாதிரி அவரோட ரொம்ப வருஷம் டிராவல் பண்ண கூட இருந்தவங்க எல்லாருமே சொல்ற எல்லாம் ஒருமித்த ஒரே கருத்தாக தான் இருக்கு எல்லாருமே. கேப்டன்னாலே இது வரைக்கும் சார் நான் இவ்வளோ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், இத்தனை நேர்காணல்கள் அவரோட டிராவல் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை பத்தி யாருமே ஒரு நெகட்டிவ் கூட பேசாதாலாம் வந்து நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இல்லை நான் தானே பேச முடியும். எல்லாரும் ஒரு விஷயம் ரொம்ப அவர் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு டக்குன்னு பதியுது. அவர் கூட வந்து எனக்கு ஸ்டார் நைட் பண்ணுறது தான் அவருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக நிற்கிது அப்படின்னா அது முக்கிய காரணம், முழு முதற் காரணம் தலைவராக இருந்த விஜயகாந்த் சாரு, அன்னைக்கு செக்ரட்டரியாக இருந்த சரத் சாரு, அன்னைக்கு துணைத் தலைவராக இருந்த நெப்போலியன் சாரு, அன்னைக்கு இந்த காலை, இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து முழு நம்பிக்கையோடு என் கையில் பொறுப்பை படைச்சாங்க, முழு மூச்சா வந்து என் கூட ஒத்துழைச்சாங்க. அதனால தான் சார் அன்னைக்கு வந்து அந்த அந்த ஸ்டெப் எடுத்து அன்னைக்கு அவங்க பண்ணலைன்னா இன்னைக்கு அந்த நடிகர் சங்க இடமே இல்லை. இல்லை திரும்ப அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக ஒன்று பண்ண முடியலையா? எடுத்து பண்ணாங்கல்ல, முடியலல்ல. எனக்கு இப்போ லாக்டவுனில் சன் டிவியில் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை நீங்கள் அதை பார்த்தீங்களா? இப்போ இந்த 2020 லாக்டவுன் கொரோனா டைம்ல அந்த நிகழ்ச்சி திருப்பி போட்டாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அது இறைவன் கொடுத்த ஒரு தைரியம் தான் சொல்லணும். எனக்கு ஸ்டார் நைட்னா என்னன்னு தெரியாது. நான் ஒரு ஜாலியான ஆள் சார். நான் சும்மா வந்து ஓவராக இது பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஒரு வேலை எடுத்தேன்னா அதை முடிக்காமல் விட மாட்டேன். அதை வந்து எப்படி பண்ணணுன்றதுல நுணுக்கமாக, அதாவது யூகா பார்க்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா உங்ககிட்ட கேட்டு இது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டு அதை உங்களை கூட வச்சுட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த டைமில் எனக்கு ஆர்ட் டைரக்டர் ஜிகே அவங்க நண்பராக இருந்து கிட்ட இருந்து என்ன வேண்டிய உதவிகள்லாம் பண்ணாங்க. நடிகர் சங்கம் முழுக்க எனக்கு உதவுனாங்க. 257 பேர் கூப்பிட்டு போனோம் சார். எப்பா மலேசியா, சிங்கப்பூர் 257 பேர். யோசிச்சு பாருங்க, 257 பேருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டு ஃப்ளைட்டில். ஒரு ஃப்ளைட் இல்லை, 3 ஃப்ளைட் 4 ஃப்ளைட்டு. அவங்க தங்குறது, அவங்கள பார்த்துக்கிறதுன்னு எவ்வளோ பெரிய விஷயம். முதல்ல இவங்களை சேஃப்டி பண்ணணும். கரெக்ட். எங்கே போனாலும் இந்த ஃபேன்ஸினுடைய இது வந்து தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களெல்லாம் சேஃப்டி பண்ணணும். ஏன்னா இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இங்கேயே பார்க்க முடியாது சார், தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது. இவ்வளோ பேரையும் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு அவங்கள பாதுகாத்து அவங்கள கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தைரியத்தினால நான் பண்ணி முடிச்சு. இன்னைக்கு நினைச்சா எனக்கு பயமாக இருக்குது, எப்படா இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த அந்த இந்த ஸ்டார் நைட் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருந்தது பேப்பர்ஸ்லாம் வரும்போது, தந்தியில் அந்த மாதிரி வரும்போது. அப்போ ரொம்ப ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து எங்கேயும் எப்போதும் பாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதே ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ரஜினி சார்லாம் என்ன கோஆப்ரேஷனு, எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். கேப்டன்கிட்ட சொல்லிட்டேன், சார் கேப்டன் எனக்கு ரஜினி சார் வேணும். ஏன்னா ஓவர்சீஸில் வந்து அவருக்கு அன்றைக்கி பெரிய மார்க்கெட்டு. அன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டு கமல் சாருக்கு இருக்குது, இவருக்கு இருக்குது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் ஓவர்சீஸ். இது நம்ம போகிறது வெளிநாடு. ரஜினி சார் வேணும் அப்படின்ட்டேன். கூட்டுரு சார், விடுங்க சார் அப்படின்ட்டாரு. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாம் கிளம்பி போனோம். பாபா ஷூட்டிங்கில் இருந்தார் ரஜினி சார். எல்லாத்தையும் பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டார். என்ன எல்லாம் வந்திருக்கீங்க, என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் வந்து உடனே கேப்டன் வந்து, அண்ணே நம்ம வந்து கலை நிகழ்ச்சி நடத்தணும் சார் நடிகர் சங்கத்துக்காக. அப்படியா, நீங்கள் கட்டாயமாக வந்தாகணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, நான் வரணுமா அப்படின்னாரு. இல்லைண்ணே நீங்கள் வந்து தானே ஆகணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போய்ட்டு அப்புறம் நார்மல் ஆகிட்டு, சரி நான் வர்றேன், யார் எடுத்து நடத்துனா அப்புறம் என்னை அறிமுகப்படுத்தினாங்க, இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னது. ஆனால் இந்த இதை வந்து நான் அங்கே நடத்தி காட்டினேன். நான் கஷ்டப்பட்டேன், என்னால் நடக்க முடியல, கடிச்சு நல்ல அந்த கை காலெலாம் நடந்து ஓடி காலெலாம் வீங்கி போச்சு, கீழே விழுவுற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மீடியா இதுலேயே இருக்க மாட்டேன். நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி 2 கண்ட்ரிலையும் யாருக்கும் எந்த இது இல்லாமல் நடத்தி அந்த நடிகர் சங்கத்தை இதை பண்ணி அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்தது. என்னுடைய உழைப்பு, பெரிய உழைப்பு முடிச்சு கொடுத்து இன்றைக்கி நடிகர் சங்கம் மீட்கப்பட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் இதாகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் அன்றைக்கி இருந்த நிர்வாகிகள், தலைவராக இருந்த கேப்டன்,
எல்லாரும் அதை ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுன்றதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா 23 வருஷம் 24 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அதை சொன்னா டக்குன்னு ஸ்டார்னு எல்லாருக்கும் மனசுல முதல்ல வருது சிங்கப்பூர், பெரிய மலேசியா. பெரிய பெரிய ஷோ. அது மாதிரி ஷோலாம் இனிமேல் யாராலையும் பண்ணவே முடியாது. மொத்த நடிகை அன்னைக்கு வந்து சிம்பு வந்து அறிமுக டைம், காதல் எழுதி ரஜினி சார் சூப்பர் ஸ்டார், சிம்புல இருந்து ரஜினி சார் வரைக்கும் கூட்டிட்டு போனோம். அஜித் மட்டும் வரல, மிச்சம் எல்லாமே விஜய் சாரும் வந்திருந்தாங்க. எல்லாமே வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்னைக்கு பெரிய லெவல்ல பேசப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நிறைய அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ரஜினி சார் வர்ற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார் சார். இன்றைக்கும் இப்போ இவங்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்காங்க, வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களும் ஒரு காரணம். எப்படி சொல்கிறேன்னா, முடிச்சுட்டேன் நான் தான் ஆர்கனைஸ் தெரியும், என்னை கூப்பிட்டு அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் பழக்கம் கிடையாது. சார் ஒரு ரஜினி சாருக்கு எனக்கும். எனக்கு வந்து எல்லாரும் எங்கே தங்குறாங்களோ அங்கே தான் எனக்கு ரூம் போடணும், எல்லாரும் எதில் போகிறாங்களோ அதில் தான் நான் வருவேன், எனக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெஷலாக கவனிச்சிங்கன்னா கிளம்பி ரிட்டன் வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டாரு. சரி சார் அப்படின்ட்டேன். பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு 6 மாதம் மலேசியாவில் எல்லாம் ஷோக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் டிக்கெட் விற்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 10% 15% கூட டிக்கெட் சேல்ஸ் ஆகலை. என்ன பண்ணுறாங்க, ரஜினி சார் வரமாட்டார், இந்த மாதிரி தான் வந்து எல்லாம் ஏமாற்றி பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னா நான் என்ன போய் சொல்ல முடியும்? ஐயோ உண்மையிலேயே வர்றாங்கன்னு நான் கற்று தான் முடியும். என்ன வந்து ப்ரொடியூசராக யாருக்கு தெரியும்? அங்கே ரஜினி சார்னா தெரியும், கமல் சார்னா தெரியும், விஜய் சார்னா தெரியும், எல்லாம் தெரியும். என்ன யாருக்கு தெரியும்? நான் என்ன சொன்னாலும் எனக்கு இருக்க ஒரு நண்பர் வட்டாரம், ஒரு சின்ன வட்டாரம். இவங்க எவ்வளோ பேர்கிட்ட போய் எடுத்து கொண்டு போக முடியும்? அப்போ நான் நேராக ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இன்றைக்கும் சார் ரஜினி சார்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் பேசிட்டிங்கன்னா திருப்பி வருவார் லைனில். அப்போ நான் மலேசியாவில் இருக்கேன். உடனே லைனில் வந்தார். என்ன இது என்ன ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி வந்திருக்கேன், ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் வர மாட்டீங்கன்னு ஒரு பிரபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. நான் என்ன செய்யணும் சார்? முடிஞ்சால் ஒரு நாள் முன்னாடி ஓகே வர்றேன் அப்படின்ட்டு ஒரு நாள் இதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டார். நானும் கேப்டன்லாம் அங்கே இருக்கோம். கேப்டன் தான் போய் ரிசீவ் பண்ணுறார். அப்போ வந்து மலேசியா கவர்மெண்ட்டில் எனக்கு நல்ல மினிஸ்டர்ஸ் நல்ல கான்டாக்ட் இருந்தது. ஏர்போர்ட்லேயும் ஒரு பிரம்மாண்டமான ரெட் கார்பெட்டு வரவேற்பு கொடுத்து வெளியில் ஆயிரக்கணக்கான கூட்டம். அங்கேயே இப்போ இது வச்சேன், லைவ் ப்ரோக்ராம். கேப்டன் இது ரஜினி சார் வர்றதை இறக்கி வர வச்சு அப்போ தான் போய் ஃப்ளைட்டில் போயிட்டு அவர் லக்கேஜ் வச்சுருக்காரு. போய் கொடுங்கன்னு கொடுங்க, என் பொட்டியை நான் தான் தூக்கணும், போங்க உங்கள் வேலையை பாருங்கன்ட்டார். சொல்கிறேன் ஒரு இடத்துடைய இது அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். அவர் வர்றாரு, கேப்டன் தான் வந்து ஃபுல்லாக அவரை வழி நடத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் எஸ்கார்ட் பண்ண, அவரே ஒரு பெரிய நடிகர். இவர் வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு. நானும் கேப்டன் உங்களுக்கு இந்த க்ரௌடு ஃபுல்லாக வந்திருக்கு கேப்டன். ஏன்னா வந்து தமிழர்கள் இருக்கிற இடத்துல கேப்டனுக்கு ஒரு பெரிய மாசு உண்டு. நிச்சயமா அப்படிங்கிறேன். சார் நான் சமாளிப்பேன் சார், அவர் நம்ம தான் சார் அவரை பத்திரமா கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு அங்கே போய் இறங்கி வர்றாரு. எதில் போகிறோம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட எல்லாம் காரு, பென்ஸ் கார் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பஸ்ஸும் வச்சுருந்தேன். பஸ்ஸு இருக்குது, கார் இருக்குன்னு முதல் நாளில் போய் பஸ்ஸில் உட்காந்தாரு. போனால் எல்லாம் மொத்த பேரும் வந்தவங்க எல்லாம் பஸ் ஏறி அது அந்த ட்ரிப்பெல்லாம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ நடத்துகிற வாய்ப்பே கிடையாது. எது கிடைக்கும்? இனிமேல் எங்கே போய் அதை போய் நடத்துறது? இனிமேல் நடத்த சொன்னாலும் அது அந்த ரிஸ்கெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. அன்னைக்கு அது நமக்கு ஒரு தைரியமும் ஊக்கமும் இருந்துச்சு, வயசு எல்லாமே இருந்துச்சு, பண்ணிட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். அப்போ தான் அதுக்கப்புறம் நேராக வந்தார். போனதும் ஹோட்டல் எல்லாம் இங்கே தங்கியிருக்காங்கன்னாரு. அப்போ ஒரு ஹோட்டல் இது இருந்துச்சு, கிராண்ட் சீசன் ஒரு ஹோட்டலு, கிராண்ட் சீசனில் சொல்கிறாருங்க. அந்த ஹோட்டலில் தான் அப்போ தான் அந்த ஹோட்டல் புதுசாக கட்டியிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க வந்து அங்கே இதே க்ரௌடே வரல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு. அங்கே போய்ட்டு அவங்க நிர்வாகிகிட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரையா, அதுக்கப்புறம் வந்து உன் ஹோட்டலுக்கு பெரிய ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னதும் எல்லாம் ஆஃப் ரேட்டில் கொடுக்க ஆரம்பிச்சார். எல்லா வசதியும் பண்ணி கொடுக்காரு. அதில் போய் ஷூட் ரூம் கொடுத்தேன் இவருக்கு, ரஜினி சாருக்கு. அதானே என்ன எனக்கு மட்டும் ஷூட் ரூம் கொடுத்தீங்கன்னு. தயவு செஞ்சு உங்களுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம், இங்கே வந்து எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு சார், தயவு செஞ்சு இப்போ சில விஷயங்கள் மட்டும் கேளுங்க, நான் வேறு ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு
இவர் வந்து உங்கள் கூடயே இருப்பார் சார். எனக்கு எதுக்கு ஆள் போடுறீங்கன்னாரு. அவர் வெளியே தான் சார் இருப்பார், ஆனால் உங்களுக்கு தேவையானது மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா வந்து இங்கே ஃபேன்ஸு தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டாரு. அதே முடிச்சு ரூம் வந்திருக்கேன். இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வந்தார். என்ன இது டி நகர் ரோஹின் லாட்ஜ் மட்டும் ரூம் போட்டிருக்கீங்க 5 ஸ்டார் ஹோட்டலில். அது ஒரு காமெடி நடிகர். அதை சொல்ல யாரும் சொல்லணும்னா, ஆமாப்பா ரஜினி சாருக்கு வந்து இது பெரிய சூப்பர் 5 ஸ்டார் ஹோட்டலாக தெரியுது, உனக்கு ரோஹினி லாட்ஜ் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதாவது எங்கே ஒரு மனிதர்களுடைய இது எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இப்படி சூப்பர் ஸ்டார் ஏன் இவ்வளோ பெரிய இடத்துல போட்டீங்கன்னு இவர் வந்து என்ன ரோஹினி லாட்ஜ் மாதிரி இருக்கு அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி தங்கி யார் பேரையுமே சொல்ல முடியல நம்மளால. அதனால நம்ம அதுக்கு நம்மள வந்து கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க வந்துட்டு அவங்க ரசிகர்கள். சொல்றதுன்னு இல்லை, அவங்களுடைய கேரக்டர் சொல்லும்போது இதாகும் என்னத்துக்கு இல்ல புரியுது. அதாவது அது சொன்ன மாதிரி நீங்க சொல்லும் போதே நிறைய பேருக்கு அது புரிஞ்சிடும். அது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தெரியும்ல, ஆஹா நம்ம தான் சொன்னோம். முடிச்சு ஸ்டார் நைட் எல்லாம் சூப்பராக முடிஞ்சது. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 1-1:30 மணி நான்லாம் மயக்கடிச்சு விழுற ஒரு டைமில் மயக்க விழுந்து தண்ணி கிண்ணி தெளித்து அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு திருப்பி வந்து ஒரு 1:30 மணி நைட்டு 1:30 மணி இருக்கும். எல்லாருக்கும் நம்ம மலேசியா டு சிங்கப்பூர் டிக்கெட் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ளைட்டில். காலையில் வந்து 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா வந்திருக்கோம். ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே காணாமல் போயிடும். அவ்வளோ மொத்த ஆர்டிஸ்ட் அங்கே தான் இருக்காங்க. இங்கே வந்து கோடம்பாக்கத்தே தூக்கிட்டு போயிட்டீங்க நீங்கள். ஆமாம், அதுக்காக என்ன பண்ணுன்னா ஃப்ளைட் வந்து 3 ஃப்ளைட் 4 ஃப்ளைட்டு மாற்றி டிக்கெட்டை போட்டு இப்போ பண்ணோன்னா நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். ரஜினி சார் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தார். என்ன ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னாரு. அவர் சைடெலாம் தெரியும்ல. சார் இல்லை சிங்கப்பூர் போகலாமே. 7 பஸ்ஸு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். லக்ஸுரி பஸ், எல்லா லக்ஸுரி பஸ்ஸு 7 பஸ், ரெண்டுமே ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்குது, 7 பஸ்ஸும் இருக்குது. வேணாம் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பஸ்ஸை கேன்சல் பண்ணி வச்சிடலாம், 1-2 பஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு அவங்க பஸ்ஸு ஓனர்கிட்ட பேசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன் பஸ் போனால் என்ன, பஸ்ஸில் போவாங்க அப்படின்னு மேலே போனார். லக்கேஜ் தூக்கிட்டு வந்தார். சார் யாரும் வரமாட்டாங்க சார். அங்கேயும் நின்னார். நான் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிடுங்க, ரஜினி சார் கூப்பிட்டாருன்னு மொத்த பேரும் கீழே இறக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் பஸ்ஸில் போகிறோம் ஜாலியாக அப்படின்ட்டாரு. மொத்த பேரும் 7 பஸ்ஸு முடிஞ்சு 2-2:30 மணிக்கு கிளம்புனா ரஜினி சார் வந்து 7 பஸ்ஸும் நைட்டு ஃபுல்லாக பாட்டு டான்ஸு. அவருக்கு வந்து சார் நம்ம நினைக்கிறோம் பெரிய ஆட்கள்னு, அவங்க மனசுக்குள்ளேயும் அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் அதை வந்து அன்னைக்கு நான் பார்த்தேன். அப்படியே ஃப்ரீக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒரு என்ஜாய் பண்றது, அதான் தன்னை மறந்து எல்லாருமே அப்படி இருந்தாங்க. ரஜினி சார் பாட அவங்களோட ஆட பஸ்ஸில் 7 பஸ்ஸை மாறி சிங்கப்பூர் போயிட்டு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. இந்த மிச்சமான கொஞ்சம் லிக்கர் பாட்டிலெலாம் இருந்துச்சு, அதை தூக்கி வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். சிங்கப்பூர் போனால் யூஸ் ஆகும்ன்ட்டு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த வேலையை. ஆக்சுவலாக வந்து கண்ட்ரி சிங்கப்பூருக்குள்ளே போகக்கூடாது. கூட வந்தவங்களும் சொல்லலை எனக்கு. இப்போ இது என்னுடைய அதிர்ஷ்டம் வந்து இல்லை, அந்த சிங்கப்பூர் இதில் கஸ்டம்ஸ் லாஸ்ட் பாயிண்டில் வந்து ரஜினி சாரை பார்த்தோன்னா மொத்த பேரும் விட்டுட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் இது எடுக்கிறதும் இன்னும் எல்லா ஆர்டிஸ்ட் அவங்கள பார்த்தா அவங்களாம் எந்த காலத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்டாக பார்க்க போகிறாங்க. மொத்த பேர் இருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தம் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணி வழி அனுப்பி 7 வண்டியை வழி அனுப்பிச்சு விட்டாங்க. வந்து அங்கே போய் ரூமுக்கு போய் அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது சொன்னாங்க, சிங்கப்பூர் ஃப்ரெண்ட் வந்தார், எப்படிங்க இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னாரு. ஏன் எடுத்துகிட்டு வந்தேன், ஏங்க 10 வருஷம் நீங்கள் வெளியே வர முடியாதுங்க, என்னையா சொல்கிறேன்னு, இதெல்லாம் பெரிய அஃபென்ஸுங்க இங்கன்னு. எனக்கு உண்மையில தெரியாது, இதுக்காக எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயிட்டு இந்த 7 பஸ் தாண்டி போனார்ல இவர் ரஜினி சார், அவர் பொட்டி எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. மொத்தத்தையும் விட்டாரு, எங்கன்னே தெரியல. பொட்டி எந்த பஸ்ஸில் விட்டாருன்னு தெரியல. ரூமுக்கு போயிட்டு நான் ஒரு 12-1 மணிக்கு 1:30 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு மேலே ஆர்கனைஸ் பண்ணோம்ல, எழுந்திரிச்சு வந்து வெளியே வந்து பார்த்தா காரிடரில் ஒருத்தர் ஒரு வெள்ளை டவலை கட்டிட்டு போயிட்டு இது பண்ணிட்டுருக்காரு. பின்னாடி இருந்து பார்த்தா ரஜினி சார்னு தெரில. யாரா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்படின்னு எல்லாம்
திரும்பி பார்த்தா இவரு சார் என்ன சார் இல்லை இதே இந்த பொட்டி இங்கே மிஸ் ஆயிடுச்சு சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் இப்போ கீழே தான் இது இருக்குல்ல இப்போ பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன் வேணாம் விஜய்கிட்ட எப்படியும் இது வச்சிருப்பாரு ஒரு வேஸ்ட் ஷர்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கன்னாரு. அவர் விஜய் தான் கூப்பிடுவார்ல. விஜய் தான் சொன்னார். ஆமாம் நான் ஒன்றே போய் கேப்டன் சொன்னேன் இந்தாங்க சார் சொல்லி புதுசாக வச்சுருந்தாரு ஒரு வேட்டியும் சட்டையும் புது சட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல நல்லா எவ்வளவு ஒரு இது அற்புதமான நடிகர் ட்ரெஸ் வாங்கி நம்ம போட்டுட்டு அதெல்லாம் போடுறது எவ்வளவு இதா இருந்தாங்க பாருங்களேன். ஒரு இது இல்லாம ஒரு ஈகோ இல்லாம ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் அதுவும் எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் ரெண்டு பேரும் நீங்களும் நினைச்சே பார்க்க முடியாது. இவர் ட்ரெஸ் வாங்கி அவர் போட்டுட்டு அந்த ஷோல அட்டன் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே கமல் சாரும் ரஜினி சாரும் நினைத்தாலே நிற்கும் காலத்தெல்லாம் பேசியிருப்பாங்க. நாங்க சிங்கப்பூருக்கு வந்து அந்த ஷூட்டிங் எல்லாருமே அதாவது அங்க வந்து நடிகர்ன்றதே இல்லாம போச்சு. அந்த இதில் நிகழ்ச்சியில் நான் பார்த்த விஷயம் எல்லாமே அப்போ வந்து நான் பாத்ரூம் போயிருக்கேன். பக்கத்தில் பார்த்தா ரஜினி சார் வந்து நிற்கிறாரு. டக்குன்னு இது பண்ணிட்டு சூப்பர் சூப்பர்னாரு. எல்லாம் உங்களுடைய இது சார் ஆண்டவனுடைய இது வருஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா வந்து இதே சொன்ன ரஜினி சார் சொன்ன வார்த்தை வருஷம் பண்ணுறோம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக யாரும் தூங்கலை சார். பெரிய ஹால் மாதிரியே உட்காந்து டான்ஸு ரஜினி சார் டான்ஸு பாட்டு இவர் பாட எல்லாரும் ஆட சிம்புலேருந்து எல்லாம் மொத்த பேரும் அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து முதல்ல நான் கிட்ட இருந்து பண்ணாங்கிறதுல எனக்கு பெரிய பெருமை. முடிச்சு நடிகர் சங்கத்தை மீட்டு எடுத்து அது முடிஞ்சதில் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் பண்ணதில் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வேற யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இனிமேல் பண்ண முடியுமான்றது தெரியல. இடையில கூட போய் பண்ணாங்க அந்த அளவுக்கு இதை பீட் பண்ண முடியல. பீட் பண்றது இல்லை அதனோட எதுவுமே இதாக இல்லையா ஃபெயிலியர்ல ஆயிடுச்சு. அந்த க்ரௌடு அதுக்கான வரவேற்பு மக்கள் அதை கொண்டாடின விதம் இவ்வளவு பேர் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே வந்து அதான் ஒரு தடவை தான் நடக்கும். நான் வந்து அதுல எந்த பிரதிபலனையும் பார்க்காம கேப்டனுக்காக பண்ணேன். நான் அவர் வந்து நடிகர் சங்கத்துக்காக பண்ணாரு. அவரு நடிகர் சங்கத்துக்காக பண்ணாரு. இதுல வந்து எனக்கு ஒரு அதுல பெரிய இதில் கொஞ்சம் அங்கே நம்பினவனு ஏமாத்திட்டாங்க. காசு மேட்டரே கிடையாது. காசு போச்சு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்தேன்ல அது வந்து ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து சன் டிவியும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அதான் சொன்னேன் அதோடைய வெற்றி. லாக்டவுன்ல வந்து அவங்க படங்கள்லாம் போடும்போது இந்த ஸ்டார் லைட்டை போட்டாங்க ஒரு வாட்டி ஒரு லாக்டவுன். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு இது பெரிய அசெட் இல்லை. சன் டிவி கொடுத்த சப்போர்ட் பெரிய சப்போர்ட் அந்த டைம்ல எனக்கு. அதுதான் வந்து உங்களை எந்திரன் வரைக்கும் அவங்களோட டிராவல் பண்ண வச்சது எல்லாம். ஆமா எந்திரன் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் இடையில சில பேரால வந்து அது இதாகி நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் ரஜினி சார் இப்போ சொல்றீங்க அவரோட நம்ம தயாரிப்பில் ஒரு படம் ரஜினி சார் பண்றதா இருந்துச்சு. அது வந்து ஒரு டைம் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணணும் சார்னு ஃபோன் பண்ணேன். வாங்க அப்படின்னா வாங்க மைதீன் தான் கூப்பிட்டாரு. வாங்க அப்படின்னாரு. நேராக மண்டபத்துக்கு வந்திருக்கேன்னாரு. மண்டபத்தில் உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது ப்ராக்டிக்கல் எப்படி வந்தீங்க என்ன பண்ணீங்க பேசினாரு. அவருடைய வாழ்க்கை அது என்னன்னு தெரியாது. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு. கடைசியாக எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. அப்படி பார்த்தாரு. அப்படி சொன்னார். பண்ணிவிட்டு நான் சொன்னேன் சார் நான் இதில் படம் பண்ணியிருக்கேன். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணேன்னு ஒரு பேர் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. இதில் வர்ற லாபம் ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் சார். அப்படியே ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு உங்கள் பேரை வச்சு கொடுத்துட்றேன் சார். இது வந்து நான் எதுக்காக சார் உங்களை வச்சு படம் பண்ணுனேன்றது மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னேன். அப்படி மேலே சாமி பண்ணுறோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து ரவிக்குமார் சார் என்னை மீட் பண்ணி கை கொடுத்தாரு. கங்க்ராச்சுலேஷன் நான் தான் உங்கள் டைரக்டர். ரஜினி சார் சொல்லிட்டாரு கதை ரெடி பண்ண சொல்லிட்டாரு. உங்களுக்கு படம் பண்ணுறாரு ரஜினி சார். நான் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அந்த இந்த டேட் தான் ஏவிஎம்க்கு சிவாஜி வந்து சிவாஜியா போச்சு 2005 நீங்க சொல்றது அப்படின்னா. ஆமா இப்போ அது நடந்திருந்தா அந்த செட்பேக் அப்படியே மாறி இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு வேளை இது நடந்துருச்சுன்னா ரஜினி சார் வச்சு படம் பண்ணுன்ற ஒரு பெருமையோட ஃபினான்ஷியலாவே உங்களுக்கு அப்படியே எல்லாமே ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் சார் சந்திச்சிங்களா நீங்க இந்த காலகட்டத்தில்? ஒரு 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். சும்மா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சினிமா விட்டு ஒதுங்கி நானும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிபட்டு இதாகி சினிமா விட்டு வெளியே போய் ரியல் எஸ்டேட்டு பெங்களூர் போய் ரியல் எஸ்டேட் பண்ணி தான் திருப்பி வந்துருக்கு. சமீபத்தில் எப்போ பார்த்தீங்களா அவரை? எப்பயாவது இல்லை பார்க்குற சூழ்நிலை. எந்திரனில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நான் தானே. அப்போ வந்து நாங்கள் ஷூட்டிங் டைமில் உட்காந்து நானும் சாரும் பேசிகிட்டு இருப்போம்.
இப்ப நீங்க திருப்பியும் தயாரிக்க வந்திருக்கீங்க, இப்ப மேம்போ பண்ணிருக்கீங்க. நிச்சயமா இந்த ரஜினி சார் படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. படம் ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமா வந்து ரஜினி சார் வந்து எல்லா படங்களும் நம்ம படங்கள் பார்ப்பாரு, கட்டாயமா கூப்பிடுவாரு, நிச்சயமா அந்த படத்தை பார்ப்பாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து சார் இப்ப நான் வந்து சினிமா விட்டு ஒதுங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு யாரை போய் கூப்பிட்டாலும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்ப நம்மளால நம்ம முதல்ல அறிமுகம் பண்ண நாயகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார் வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. வாழ்றவங்க மீன்ஸ் வந்து சினிமாவில் கரண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. சினிமா விட்டு வெளியே போயிடுச்சுன்னா கண்டு கூட மாட்டாங்க. அதை நானே வந்து அதனால தான் 17 வருஷங்கள் வந்து யாரையுமே மீட் பண்ணாமல் ஒதுங்கி இருந்துட்டு இப்போ திருப்பி சினிமா வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறது இதெல்லாம் வந்து அது கூட நானாக இது பண்ணல, அந்த கார்த்திக் மற்ற அவர் தூண்டி விட அது வைரல் ஆகி போய் என்னை கூப்பிட்டு வச்சு இப்போ கேட்டதுனால அது திருப்பி வந்ததுனால லைம் லைட்டில் இருக்கேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நிச்சயமாக நான் ஒரு பழைய ரோஜா கமெண்ட்ஸ் காஜா மீதுனா எல்லாரும் வந்து மீட் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய இது நடக்கும். தொடர்ந்து படங்கள் எடுக்கவும் ஐடியா இருக்கு உங்களுக்கு? ஐடியா இருக்கு. இன்னும் இதுக்கு மேலே என்ன சார் ஏதாவது ஏஜ் ஆகி சின்ன பண்ண ஒரு 2-3 படங்கள் இதுக்கு வரைக்கும் தெரியல. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க ஏஜ் ஆயிடுச்சு. அது வந்து அந்த மாதிரிலாம் தெரியலையே. இன்னும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இந்த படம் எனக்கு 100% ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. சூப்பர். அது போச்சுன்னா பார்ட் 2 பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கும். ஓ சூப்பர். ஆமா. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.